அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனிமேல் தான் உங்களது வாழ்வில் திடீர் மாற்றங்கள், பண ரீதியான செழிப்புகள், நீங்கள் நம்பி இறங்குகின்ற விஷயங்களில் வெற்றி, பேசி வைத்திருக்கின்ற லாப விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் நடக்க போகின்றது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் வரை பெரியதொரு நெருக்கடி, தொந்தரவு எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் எளிதாக பூர்த்தியாகிவிடும். ஜென்மத்தில் உள்ள குருவால் மனதிற்குள் பயமும் சில கிளேசமும் ஏற்படலாம். ஆனாலும் பெரிய பாதகம் ஏதும் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வலிமையான அமைப்பில் நிற்கிறார். தனாதிபதியான புதனும் அதிர்ஷ்டகரமான நகர்ச்சியில் தான் இருக்கிறார். இதனால் எதிரி, எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வருமானம் இருமடங்காகும், சேமிப்பு கூடும், திடீர் ஆதாய வரவும் ஏற்படும். அரசாங்க வகையில் ஆக வேண்டிய காரியங்கள் முடியும். இந்த மாதம் தொடங்கி 16வது தினம் முடிவதற்குள் மிக முக்கியமான விஷயங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தாரிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் குழப்பம் தராமல் நகரும். உத்தியோகம், பணி விருப்பப்படியே நகரும். வாரிசுகளின் உயர்வுக்கான அலைச்சல்கள் முடிவுக்கு வரும். வெளியூரில் வாங்கி போட்டிருக்கின்ற சொத்துக்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை முடிவுக்கு வரும். சுபகாரிய திருமண விஷயங்கள் விமர்சையாகவே நடந்தேறும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் 9வது தினம் முடிந்த பிறகு, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் முதல் வாரம் கடந்த பிறகும், மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் 16வது தினம் முடிந்த பிறகும் ஏகப்பட்ட சாதக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலும் இந்த மாதம் திங்கள், சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும் லட்சுமி கடாட்சமாக நகரும். இந்த மாதம் 1, 5, 7, 8, 13, 18, 22, 27, 28வது நாட்களிலெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற மாதங்களுக்கான உயர்வுகளையும் பொன்பொருள் சேர்க்கைகளையும் சுகமான இனிமைகளையும் தரப்போகின்றது.
மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். சொத்து வாங்கும் முயற்சி கைகூடும். ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் நிம்மதி குறைவாக இருந்தாலும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் இருந்தே உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு குரு லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி. இவை இரண்டும் சேரும் பொழுது கிடைக்கும் லாபம் முழுவதும் விரயமாகும் நிலை உருவாகும். எனவே சேமிக்க இயலாது. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைக்கு கிடைக்கும். இட விற்பனை மூலமாக லாபம் கிடைக்கலாம். ஆனால் கிடைத்த லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. உத்தியோகம், வீடு மாற்றம், இடம் மாற்றம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். ஆடி 28ஆம் தேதி வரை வக்ர நிலையிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் பொழுது பண தட்டுப்பாடு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் குழப்பம் ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வரலாம். உடல் உபாதைகள் நீங்கும். அதே நேரத்தில் உள்ளத்தில் தன்னம்பிக்கை குறையும். தொழிலை சரிவர கவனிக்க இயலாது. எதிலும் மனக்குழப்பம், எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் விரயம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றம் பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். எதிரிகள் விலகுவார்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். வருமானம் திருப்தி தரும். இந்த ரிஷபராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலபுலன்களில் உற்பத்தி வகையில் அடைந்து வரும் நஷ்டங்கள் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளால் அடைந்து வருகின்ற கடுமையான போராட்டங்களுக்கும் தீர்வு ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு நீண்ட மாத காலங்களாக நீங்கள் யோசித்து வைத்திருக்கும் திட்டங்கள் அனுகூலமாக முடிந்து லாபத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக சந்தோஷங்கள், பதவிகள் காத்துள்ளன. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், சதயம், திருவோணம், மகம், அனுஷம், சுவாதி, அஸ்தம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 19, 20, 21, 23, 25, 28, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 4, 6, 7, 9, 12, 13, 16. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானையும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியரையும் அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.